15 கோடியிலிருந்து 25 கோடி. இதுதான் அந்த அன்அஃபோர்டபுள். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர அதாவது முடியாத நிலை. என்னதான் வருமானம் பெற்றாலும் முடியாத 5 லட்சத்தை கொடுத்தே இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னு சொன்னா இத்தனை பர்ச்சேஸ் காணி இந்த இடத்துல விற்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு 3-4 டேஸ், ஒரு 1 வீக்னு சொல்லுவோம். 1 வீக்ல அது சேல் ஆகக்கூடியது முடிஞ்சிருது. யாரோ வாங்கிடுறாங்க. எப்படி யார் வாங்குறது இந்த காணியை? இதெல்லாம் சரி, நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த அத்தனை வருமானமும் பட்டியல் படுத்தப்படுதா? இலங்கை அரசுக்கு தெரியுமா? இதுக்கு உண்மையா டாக்ஸ் போகுதா? ஒரு மாஃபியா இருக்கா? அதான் சொல்ல, இதுக்கு பின்னுக்கு ஒரு மாஃபியா இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. லாங்காஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். வழமையாக அரசியல் ரீதியான விடயங்களை பரபரப்பாக நாங்கள் ஒவ்வொரு காணொளிகளிலும் பேசி வருவோம். ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சியில், இந்த காணொளியில் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்றால், அரசியலை தாண்டி நாட்டில் வாழ்கின்ற, அதுவும் பிரதானமாக கொழும்பில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேச போகிறோம். இது கொழும்பு மக்களுக்கு மாத்திரம் முக்கியமானதல்ல, வடக்கில் இருப்பவர்களுக்கும் சரி, புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களுக்கும் சரி, ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த காணொளி அமைய போகின்றது. அரசியலை தாண்டி ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக எம்மோடு பேசுவதற்கு, பல விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் ஐயாத்துரை அவர்கள். வணக்கம். வணக்கம். ரைட். இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறது என்னன்னா, இப்போ கடந்த 5 வருடங்களில் ஒரு ஆய்வு நடந்திருக்கு. கொழும்பில் இருக்கின்ற காணியின் பெறுமதி என்றும் இல்லாத வகையில் இந்த 5 ஆண்டு கழித்து இந்த வருடம் அதிக அளவு அதிகரிச்சிருக்கு, பெறுமதி கூடியிருக்கு. உலகளாவிய ரீதியில தான் இது சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட் யார் சொன்னாங்கன்னா, லங்கா ப்ராப்பர்ட்டி வெப், இந்த இணையதளம் தான் இதை ஆய்வு செஞ்சு இந்த செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பரபரப்பாக பேசப்பட்டாலும் கூட நினைக்கிறேன் பெரிதாக யாரும் இதை கண்டு கொள்ளலை. ஆனால் நாங்கள் நிச்சயமாக இதை பேசி ஆகணும் அப்படின்னு நான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் சூட்டபிளான ஆள் நினைக்கிறேன். பார்ப்போம் நீங்கள் இதுக்கு எப்படி தெளிவு கொடுக்க போகிறீங்கன்னு. கொடுக்கக்கூடியதாக இருக்குமா? கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சர்வதேச ரீதியிலேயும் ஒரு மேகசின் உலகத்திலேயே அன்அஃபோர்டபுள் சிட்டி ஃபார் பர்ச்சேசிங், அதாவது வாங்குறதுக்கு முடியாமல் காணி மட்டும் இல்லை, நிலம், ப்ராப்பர்ட்டி பண்ணுறதுக்கு, அதாவது இயலுமை இல்லாத ஒரு நகரம் உலகத்திலேயே கொழும்புன்னு சொல்லியிருக்கு. ஒரு 3 நாளுக்கு முன்னுக்கு தான் இந்த ரிப்போர்ட் வந்துச்சு. சாதாரணமாக இந்த சமூக ஊடகங்களுக்கு வந்த வண்ணமே இருந்தன. அந்த மெயின் ஆர்டிகலை வச்சு தான் நான் இந்த வெப்சைட் இது சப்பா, அதாவது அப்படி இருந்தா இந்த 5 வருஷத்துல எங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இலங்கைன்ற ஒரு ஆய்வை நீங்க சொல்ற இந்த தளம் தந்திருக்கு, வெப் தளம் தந்திருக்கு. இப்ப கடந்த 5 வருஷம் நம்ம நாட்டின் நிலைமை என்னன்னு எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இங்கே இருக்கவும் சரி, பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அரசியல் ரீதியான மாற்றங்கள், வங்குரோத்து நிலை அடைந்த ஒரு நாடாக இருந்து 2018 நாங்கள் தொட்டோம்னு சொன்னால் நாட்டுக்கு பிரச்சனை தான், நாட்டுக்கு சனி அப்படின்னே சொல்லலாம். 2018 இப்போ தான் ஏதோ ஸ்மூத்தாக நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படி இருக்க நிலையில் கொழும்புல வாழ்கிற மக்களுக்கே கொழும்புல ஒரு காணி எடுக்க முடியாத நிலை உருவாகி இருக்கிறது தான் இந்த ஆய்வு சொல்லுது. இது எப்படி வந்திருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். இப்ப கொழும்புல இருக்கிற மக்களுக்கு, கொழும்புல இருக்கிற மக்கள் இலங்கை இருக்கு, உங்களை என்ன மாதிரி உழைப்பவர்களுக்கு சரி, நாங்க பார்ப்போமே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இலங்கையில ஒரு நிறுவனத்துல ஒரு சம்பளம் 5 லட்சம் வந்து வைப்போமே, 5 லட்சம் ஏண்டா அவர் எந்த ஒரு நிறுவனத்துல எந்த ஒரு பொசிஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? 5 பொசிஷன். அந்த பொசிஷன்ல இருக்கிற வயது கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும்? அண்ணளவா 40 மேல 40 இருக்கணும். அப்படி 5 லட்சத்து இருந்தா அந்த 5 லட்சத்தை ஒரு மாசத்துக்கு கொடுத்தா, ஒரு மாசத்துக்கு அந்த 5 லட்சத்தை கொடுத்தா சரியா 5×500 கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு வரும். 10 வருஷத்துக்கு 6 கோடி வரும். 5 லட்சம் உழைக்கிறார் ஒரு நிறுவனத்தில், அதிகம் உன்னதா ஒரு கொள்ளுப்பிட்டியிலையும் பம்பளப்பிட்டியிலையும் சாதாரணமாக இருக்கிற 1000, அதாவது 750 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற ஒரு கொண்டோமினியம், நாங்கள் சொல்லுவோமே ஒரு ஃப்ளாட்,
கிட்டத்தட்ட எவ்வளவு வருது? 150 மில்லியன்ல இருந்து 250 மில்லியன், அதாவது 15 கோடியிலிருந்து 25 கோடி. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்கலாம்? 6 கோடி தான் 10 வருஷத்துக்கு எடுக்கலாம். 20 வருஷத்துக்குண்டா அந்த வட்டியெல்லாம் பிரித்து ஒரு 18 கோடி தான் எடுக்கலாம். 18 கோடி 20 வருஷத்துக்கு எடுக்கிறதுக்கு 40 வயசு ஆளுக்கு முடியாது. ஏன்னா அவருக்கு மெச்சூரிட்டி பீரியட் 65. அதான் யதார்த்தம். இதுதான் அந்த அன்அஃபோர்டபுள். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர அதாவது முடியாத நிலை, என்னதான் வருமானம் பெற்றாலும் முடியாத 5 லட்சத்தை கொடுத்தே சரியா. ஆனா இலங்கையில் இருக்கிற உண்மையான சம்பளம் நமக்கு தெரியும். இலங்கையில் ஆசிரியரோட சம்பளம் என்ன? ஒன்றும் வேணாம். இலங்கையில் அமைச்சரோட சம்பளம் என்ன? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்குமா நினைக்கிறேன். அப்ப அந்த அறிக்கை சரி. இப்ப இதே ஒரு 30 லட்சம் என்ன வருமானம் வரக்கூடிய ஒரு அமெரிக்காவிலேயோ அல்லது வந்து ஒரு ஐரோப்பாவிலேயோ இருக்கும் மிகப்பெரிய நகரத்தில் ஒரு உயர் அதிகாரி ஒரு ஆளுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த 25 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போறது அவங்கள நாட்டில்ன்றது கூட பரவாயில்லை. இப்ப இது நடைமுறைக்கு சாத்தியமா? இல்லை. ஆனா கஜமுன் அவர்கள் இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, முடியாம இருக்குங்கிறீங்க. ஆனா இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கு, இந்த காணி விற்கிறது, வீடு விற்கிற வெப்சைட்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆய்வு அறிக்கை வந்தோடனே நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னு சொன்னான், இத்தனை பர்ச்சேஸ் காணி இந்த இடத்துல விற்கிறதுக்கு, அதுவும் மில்லியன் கணக்கான பெருமதி சொல்லுவோம். இப்போ பம்பளப்பட்டி, கொள்ளுப்பட்டி, முக்கியமாக கொழும்பு 3 அப்படி சொல்லுவோமே, கொழும்பு 3, கொழும்பு 7 தான் ஐ ரேட்டில் போகிற லேண்ட்னா கொழும்பு 3யும் கொழும்பு 7 தான். இப்போ இந்த மாதிரி ஏரியாக்களில் ஒரு காணி விற்பனைக்கு வாரது ரேர், ஏன்னா இங்கே இடம் இல்லை இப்போ எங்கேயுமே. ஆனால் அப்படி போட்டாலும் கூட மேக்சிமம் ஒரு 3-4 days, ஒரு 1 வீக்னு சொல்லுவோம், 1 வீக்கில் அது சேல் ஆகக்கூடியது முடிஞ்சிருது. யாரோ வாங்கிடுறாங்க. எப்படி யார் வாங்குறது இந்த காணியை? நல்ல கேள்வி லிஷா. இப்போ இதே தருணம் நீங்க முதல் சொன்ன இடத்துல இருந்து வார நான் கொஞ்சம் யதார்த்தமாக கதைப்போமே. இப்போ 2018 ஒரு டாலர் விலை என்ன? 190 180 இருந்தது. இப்போ வெளிநாட்டில இருந்து காசு அனுப்புற ஆளுக்கு இது எத்தனை மடங்கு? இப்ப வெளிநாட்டில இருந்து ஒரு காசு அனுப்பி இலங்கையில ப்ராப்பர்ட்டி வேண்டதா இருந்தா இந்த டைம் நல்ல டைமா கெட்ட டைமா? அவங்களுக்கு நல்ல டைம். அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல டைம். இங்க பிரச்சனை ஆகி கொண்டு இருக்க நீங்க நல்லா பாருங்க பாப்பம். இப்ப வெள்ளவத்த பம்பலப்பட்டி பகுதிகளில் இருக்கிற கூடுதலான அப்பார்ட்மெண்ட்ஸ் மூடி கிடக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? கொட்டையனானே மூடி கிடக்கு. மூடி கிடக்கிறார்கள். இந்த அது முதலாளியாக்கள் அதை வாங்கினாக்கள் எங்க இருக்கணும்? வெளிநாட்டில் இருக்கணும். அதை விட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க சொல்ற விளம்பரப்படுத்துற வெப்சைட்டுக்கு கீழே ஒன்று ஃபிளட் விளம்பரம் இருக்கும் வாங்குறதுக்கு, இன்னொன்று இருக்கு நீங்க பாக்குறீங்கன்னா வாடகைக்கு. என்னதுக்கு? அது வெளிநாட்டுல இருந்து வாடகைக்கு. அப்ப வெளிநாட்டாக்கள் இது நல்ல டைமா யோசிக்கணும் இன்வெஸ்ட் பண்றது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது அப்படி பார்க்க சரிதானே, அவங்க எதிர்பார்த்தா சரி. ஏண்டா எங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியின் ஒரு சொத்துன்ற விலை கூடுதோ அங்கதானே முதலீடு செய்யலாம். அப்படி பார்த்தா இந்த சொத்து விலை கூடுது. அப்ப இது ஒரு ஆரோக்கியமான முதலீடு அவங்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கும், நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதான் இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது. நாங்க பார்த்து அதே பக்கம் முன்னோண்டு இருக்கு. இப்ப இந்த பொருளை இறக்குமதி செய்து வைத்து விநியோகிக்கிற முதலாளிகள் அல்லது வந்து வணிகர்கள், அந்த நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டாலர் ரேட் அதிகரிக்க முதல் பெரிய அளவுல கொள்வனை வாங்கி வச்சிருந்தா அதிகரிச்சதுக்கு பிறகு அதன் விலை எத்தனை மடங்கு? அதன் மூலமான வருமானம் எவ்வளவு? அந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டவர்களும் இலங்கையில வணிகர்களா இருந்தா இந்த சொத்தை வேண்டிடுவாங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு ப்ராடோ 8.5 கோடி போச்சு. இப்ப வந்து அது 1.25 2 2.5 அப்படிதான் போதும். அது ஒன்றை பொறுத்து 2016 எடுக்கிறதுக்கு இல்லை. அந்த காலத்துல 2016-17 8.5 கோடிக்கு போச்சு. அப்ப இந்த ஷடோ மார்க்கெட்டா நிர்ணயிச்சது. ரைட். எனக்கு கேள்வி சரியா இல்லையா? அப்ப இது எப்படி போகுது, எப்படி சுத்தி இருக்குது? அப்ப ஏனென்றா இந்த வருமானம் அதிகரிக்க வணிகர்களுக்கு இருக்கேக்க அவங்க அதுக்கான சொத்தை வேண்டதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு நாங்க சொல்லுவோம், இது வந்து பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு இதை கொஞ்சம் நாங்க பேசுறோம், இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். அப்ப இந்த விற்பனை ஆகுறது இதுக்கு தானே இருக்கு. இப்ப கேள்வி அது இல்லை டீல். சரி, இதெல்லாம் சரி, நாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த அத்தனை வருமானமும் பட்டியல் படுத்தப்படுதா? இல்ல. இலங்கை அரசுக்கு தெரியுமா இதுக்கு வந்து உண்மையா டாக்ஸ் போகுதா? அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. ஒரு மாஃபியா இருக்கா? அதான் சொல்ல, இதுக்கு பின்னுக்கு ஒரு மாஃபியா இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அப்ப இப்ப இந்த ஆசிரியை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கு நான் சொல்றது, தொடர்ந்து நாங்கள் இப்ப ஒரு சில விஷயத்தை நாங்க செய்து போட்டு மக்களின் பல்ஸ் என்னன்றதை நான் புரியறதுக்கு சில நேரம் உங்கள்ட்ட பின்னூட்டங்களை பார்ப்பேன். அப்ப நீங்க கேட்கலாம், ஏனென்று
என் கருத்துல நான் மாறையில்லை. ஏன்னா நான் அதை புரிஞ்சுதான் நான் வந்து சொல்றேன், அதுல தெளிவா இருக்கிறேன். ஆனா அந்த மக்கள்கிட்ட மனநிலை என்னன்றது பார்க்கறதுக்கு நான் அதை பார்க்கறது. சில நேரம் நான் உண்மையாவே இந்த அரசின் அறச்செயற்பாடுகளை பற்றி நல்லா சொல்லும்போது ஒரு சில பேர் பிழைகள் இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னொன்று நான் பிழையா சொல்லும்போது இது நல்ல அரசு தானேன்னு சொல்லுவீங்க. நீங்க ரெண்டும் அல்ல. இந்த ஊடகம் என்பது இந்த தாற்பயத்தை மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன், மிக முக்கியமாக கேட்டுக்கொள்ளுங்க. 4வது தூண் ஊடகம். முதலாவது அரசாங்கம், அரசு, அரசுன்றது வந்து கவர்மெண்ட். 2வது அரசை செய்விக்கிற அந்த பிரதிநிதிகள், மக்கள் தெரிவு செய்தவர்கள், சாம்பிள்ஸ் இருக்கிறாங்க தானே, அது அரசை நடத்துகிற அரசியல்வாதிகள். அவர்கள் வந்து ஆளுங்கட்சியாக எப்பவும் இருப்பாங்க, அவங்க தான் நடத்துவாங்க. 3வது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம், நீதி. ஏனென்றா இந்த அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செஞ்சு அதன் பிரதிநிதிகள் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அந்த அரசாங்கத்தில் மக்கள் உணர்வுகளை காட்டுறாங்க. அந்த உணர்வுகளை சட்டபூர்வமாக்குவதற்குத்தான் சட்டத்துறையும் நீதித்துறையும் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட். இதுல ஏதாவது ஒரு பிழை நடக்குது, மக்கள் தெரிவு செய்தவர்கள் தவறு செய்யலாம், தெரிவு செய்வதற்கு தவறு செய்யாம வேறு வேறு விடயங்கள் வரலாம், நீதித்துறையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இப்படி எல்லாம் இல்லை என்று சொன்னா மீண்டும் தங்களோட வாழ்க்கையை சரியாக்குறதுக்கான உரிமை அந்த மக்களுக்கு எப்ப கிடைக்கும்? இன்னும் ஒரு தேர்தல் வரைக்கும் தான் கிடைக்கும். 5 வருஷம் காத்திருக்கணும். ஆனா அந்த 5 வருஷத்துக்கு பிறகும் எங்களுக்கான நீதி தேவை என்றதுக்கு போட வேண்டிய அந்த ஓட்டுக்கு செய்தியை கொடுக்கறது யாரு? ஊடகம். ஊடகத்துல பொறுப்பு எவ்வளவுன்றதை நீங்க நினைக்கணும். இங்க நாங்க அரச சார்பு, அரசு எதிரும் அல்ல, மக்கள் சார்பு, மக்கள் பக்கம், மக்கள் பிரதிநிதிகள், மக்களிட சார்பு, மக்களிட மாதிரி. நாங்கள் அது என்னவோ அதை நாங்கள் சொல்லித்தான் ஆகணும், இல்லாட்டி அது பிள்ளை. இதுதான் நாங்கள் கதை. தயவு செய்து பதிவு செய்தே போடுங்க, அப்பதான் அந்த பின்னூட்டத்துக்கு ஓரளவு புரியும். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா இதுதான் உண்மை. அப்ப நான் சொல்றது அடிப்படை என்னன்றதை புரிஞ்சாதான் அதை செய்யலாம். அதைத்தான் நான் அன்றைக்கும் சொன்னேன். இந்த மாதிரி நிலையில தான் ஒவ்வொரு அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற புத்தகங்கள் இருக்குல்ல, புத்தகங்கள்ல இருக்க எழுதப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, உரை மட்டும் மாறப்படுது. அதாவது புத்தகத்துக்கு மேல போட்டிருக்க உரை இருக்குதான், அட்டை, அது மட்டும் மாறுது. இந்த மாதிரி விஷயத்துல பல விஷயத்துல அரசாங்கம் நல்ல, இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து அதே தான். ஏனென்றா அங்க ஏமாற்றின அதே பின்னணி, அதே ஊழல் படையணி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஒரு ஷேடோ மார்க்கெட் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கேன்டா. இதை கட்டுப்படுத்துறது எப்படி? உடனடியா நீதித்துறை இதுக்கு முழுக்கு போகும். ஷெடோ மார்க்கெட்னு சொல்றோம், மாஃபியாங்கிறோம். இருக்கு, இல்லாமல் இல்லை, மாஃபியா இருக்கு, ஷெடோ மார்க்கெட் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கற்பனைக்கு ஒரு கதை. நான் ஒரு நல்ல பணக்காரர், ஒரு பரம்பரை பணக்காரர். எனக்கு கொழும்பு 7ல் ஒரு பெருமதியான காணி இருக்கு, பரம்பரையாக இருக்கு. இப்போ நான் இதை விற்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இடத்துல விலையை நிர்ணயிக்கிறது நான் தான். ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட முடிவாக தான் இருக்க போகுது. அப்போது இதை நாங்கள் ஷெடோ மார்க்கெட், மாஃபியாவோட பார்க்கக்கூடியதாக இருக்கும்.